அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆண்டின் ரமதானை நமக்கு 30 நாட்களாக தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்றைக்கு இரவு ரொம்ப அமைதியாக இருக்குது. குர்ஆனை எல்லா பள்ளியிலையும் ஹத்தம் பண்ணிட்டாங்க. ஆகையினால் இன்றைய இரவில் நாம் என்ன கேட்க போகிறோம்னு சொன்னால், அமல்கள் செய்கிறோம், எல்லா நாட்கள்லையும் அமல்கள் செய்கிறோம், இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக செய்கிறோம். இந்த அமல்களுடைய விஷயத்திலே அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை மௌலவி முர்ஷித் அப்பாசி அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அவர்கள் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் ரஹ்மத்தையும் அல்லாஹுவின் விசாலமான மக்ஃபிரத்தையும் அல்லாஹுவினால் வழங்கப்படுகின்ற நரக விடுதலையையும் தாங்கி வந்த ரமதான் எங்களோடு 30 நாட்களை கழிக்கின்ற நிலையில் எங்களை விட்டும் விடை பெற்று செல்லுகின்ற ஒரு நிலையை நானும் நீங்களும் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஃமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ரமதானுடைய பிரிவை வைத்து கவலைப்படுவதும் சஞ்சலப்படுவதும், ரமதானுடைய மாதத்தில் செய்த பொடுபோக்குகளை நினைத்து வருந்துவதும் இயல்பான ஒன்றுதான். ஆனால் ஒரு வகையில் சொல்வதானால் ரமதானுடைய மாதம்
ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் எங்களோடு இருந்துவிட்டு அது போய்விடும். நாங்கள் வழி அனுப்புகிறோமோ இல்லையோ அது போய்விடும் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதியை நானும் நீங்களும் பயன்படுத்தாமல் எங்களை விட்டும் போகிறதே என்று கவலைப்படுவதில் என்னதான் அர்த்தம் இருக்க போகிறது அன்பாண்டவர்களே? ஆனால் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, என்ன தெரியுமா? ரமலானிலே நாங்கள் பெற்ற பாடங்கள், நாங்கள் பெற்ற பயிற்சிகள், நாங்கள் படித்த விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. உண்மையிலே ரமலானுடைய பிரிவை வைத்து ரமலான் முடிந்து விட்டதே என்று கவலைப்படுபவர்களாக நானும் நீங்களும் இருந்தால் அந்த கவலைக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா? ரமலான் முடிந்த பிறகு ரமலானிலே பெற்ற பயிற்சிகளையும் பாடங்களையும் அடுத்த ரமலான் வரைக்கும் நாங்கள் கொண்டு செல்வோமாக இருந்தால் நானும் நீங்களும் ரமலானுடைய பிரிவை வைத்து கவலைப்படுவதில் நியாயம் இருக்கிறது. நேற்று வரை இரவு தொழுகையில ஈடுபட்டோம், நேற்று வரை அல் குர்ஆனோடு தொடர்பாக இருந்தோம், நேற்று வரை ரமலானில் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று இருக்கிற நாங்கள் இந்த ஒரு நாளையும் கழித்துவிட்டு ஷவ்வால் மாதத்தை ஆரம்பித்த பிறகு நாங்கள் மீண்டும் ஷஅபானிலே இருந்த அதே நிலைக்கு போய்விடுவோமாக இருந்தால் நானும் நீங்களும் இந்த ரமலான் மாதத்தின் பிரிவை வைத்து கவலைப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாகவே இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், நீங்கள் செய்கின்ற அமல்கள் லா யுத்கிலு அஹதனில் ஜன்னத அமலுஹு, ஒரு மனிதன் செய்கிற அமல், ஒரு மனிதன் செய்கிற நல்ல காரியம் அவனை சுவர்க்கம் நுழைவிக்காது என்றார்கள். இன்னும் சில வார்த்தைகளில் ஒரு மனிதனை நரக தண்டனையில் இருந்து அவன் செய்கிற அமல் பாதுகாக்காது என்று சொன்னார்கள். அப்பொழுது வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் செய்கிற அமலும் உங்களை சுவர்க்கம் நுழைவிக்காதா? நீங்கள் செய்கிற அமலும் உங்களை நரகத்தை விட்டும் தூரமாக்காதா என்று கேட்டபொழுது நபிகளார் சொன்னார்கள், வலா அன, எனக்கும் அதுதான் தீர்ப்பு. நான் செய்கிற அமல் என்னை சுவர்க்கம் அழைத்து செல்லாது, நான் செய்கிற அமல் என்னை நரகத்திலிருந்து தூரமாக்காது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிமக்ஃபிரத்தின் வரஹ்மா, ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் என்னை போர்த்தி கொண்டான், அதனால் நான் சுவர்க்கம் நுழைகிறேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, நபிகளார் சுவர்க்கம் நுழைவதற்கு அவர்கள் செய்த அமல் மட்டும்தான் காரணமாக இருந்ததா? இல்லை சகோதரர்களே. அவர்கள் செய்த அமலுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்தது. அந்த ரஹ்மத்து இல்லை என்றால் நானும் நீங்களும் என்னதான் அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கவில்லை என்றால் நானும் நீங்களும் சுவர்க்கம் நுழைய முடியாது என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை சகோதரர்களே. அதனாலதான் நாங்கள் இஸ்லாத்தை படிக்கிற நேரம் என்ன படிக்கிறோம்? விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி, சில அறிவிப்புகளில் விபச்சாரம் செய்த ஒரு ஆண், விபச்சாரம் பெரிய பாவம்ங்க. அல் குர்ஆன் நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கை செய்த ஒரு பாவம். விபச்சாரம் செய்த ஆண், விபச்சாரம் செய்த பெண் பாதையிலே நடந்து வருகிற பொழுது ஒரு நாய் தண்ணீர் தாகத்தினால் பூமியை வராண்டி கொண்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் நாக்கை அப்படியே வெளியே விட்டு தொங்க விட்டு கொண்டிருக்கிறது, தண்ணீர் தாகம். இந்த விபச்சாரகனும் விபச்சாரியும் என்ன செய்கிறார்கள்? கிணற்றுக்குள் இறங்கி விபச்சாரகன் தன்னுடைய கால் சப்பாத்து இருக்குது, அதுல தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்கிறான்.
அந்த பெண்மணி என்ன செய்கிறார்? தன்னுடைய முந்தானையை அந்த தண்ணீரிலே அப்படியே முக்கி எடுத்து அதை கொண்டு வந்து பிழிந்து இந்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறாள். அன்பாண்டவர்களே, என்னுடைய உங்களுடைய பார்வையில நாயின்றது மிக மோசமான ஒரு மிருகம்தான். ஆனால் அதுவும் உலகத்தில் வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நாயை எங்களுக்கு நெருக்கமாக வைப்பது என்பது வேறு. அந்த நாய் தண்ணீர் தாகத்தினால் தவிக்கிற பொழுது உதவி செய்வது என்பது வேறு. விபச்சாரத்திலே காலத்தை கழித்த அந்த இருவரும் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள். அங்கேதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பினான். அன்பாண்டவர்களே, எந்த அமலுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. எந்த நல்ல காரியத்துக்கு பின்னால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. நானும் நீங்களும் என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு செய்ய வேண்டும். நபிகளார் சொன்னாங்க தானே, ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதன் சுவனத்தில் உருண்டு புரண்டு சந்தோஷமாக இருப்பதை பார்த்தேன் என்று சொன்னார்கள். எதனால தெரியுமா? ஃபீ ஷஜரத்தின் கதஅஹா அன் பஹ்ரி தரீக், பாதையில ஒரு மரக்கிளை அப்படியே உடைந்து விழுந்திருக்கிறது. மக்களுக்கு போக்குவரத்து செய்ய முடியல. இந்த மனிதர் என்ன பண்றாருங்க? அந்த கொப்பை வெட்டி, மரக்கிளையை வெட்டி பாதையை என்ன செய்கிறார்? மக்கள் பாவனைக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறார். என்னுடைய உங்களுடைய பார்வையில பாதையை சுத்தம் செய்வது என்பது கணக்கெடுக்கப்படாத ஒரு நல்ல காரியம். அப்படித்தானே? நம்ம தான் நல்ல காரியமாவே பார்க்கறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற கூழான்களை எல்லாம் கொண்டு வந்து பாதையிலே கொட்டுகிற சமூகம் நாங்கள். எங்களுடைய வீட்டின் அழுக்கு தண்ணீரை எல்லாம் பாதையிலே விடுகிற சமூகம் நாங்கள். அது நல்ல ஒரு காரியமா பாதையை சுத்தமா வைக்கிறத பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்க தெரியுமா இருக்குது? அந்த மனிதர் சுவர்க்கம் போகிறார். பெரிய ஒரு அமல் செய்யவில்லைங்க. செஞ்சது என்னங்க? பாதையில் விழுந்த ஒரு மரக்கிளையை வெட்டி அகற்றினார். சுவனத்தில் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தேன் ரசூலுல்லாஹ். எந்த அமலுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த ரஹ்மத்து கிடைத்தால்தான் அந்த அமலின் மூலம் சுவர்க்கம் போகலாம். நபிகளார் சொன்னாங்க, தகலத் இம்ரஅத்துன் நார ஃபீ ஹிர்ரா, ஒரு பெண்மணி பூனையின் காரணமாக நரகம் நுழைந்தாள். அவள் நரகம் போறதுக்கு வேறு எதுவுமே காரணம் இல்லைங்க. பூனை என்ன செய்கிறாள்? அந்த பூனையை கட்டி போட்டு விடுகிறாள். அதற்குரிய உணவையும் கொடுக்கவில்லை. கட்டி போட்டவள் அதற்குரிய உணவை கொடுத்திருந்தால் அது வாழ்ந்திருக்கும். உணவை கொடுக்காமல் அப்படியே அந்த பூனை செத்து போய் விடுகிறது. இது ஒன்றுதாங்க, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிச்சு, நரகம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமாக இருந்தால் அதுதான் நானும் நீங்களும் சுவர்க்கம் போவதற்கு காரணமாக இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு எனக்கும் உங்களுக்கு ஒன்றை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நான் சுவர்க்கம் நுழைகிறேன் என்று சொல்லிட்டு நபிகளார் சொன்னாங்க, சத்திது, செய்வதை நீங்கள் நேர்த்தியாக செய்யுங்கள். சத்திதுன்ற எதுக்கு தெரியுமாங்க? சதீதுண்டுவாங்க. ஒரு மிருகத்தை நம்ம வேட்டையாட போறோம். வேட்டையாடுற நேரம் நம்மட அந்த ஈட்டி முனை அது அந்த மிருகத்துக்கு எவ்வளவு நேராக இருக்கும். அது மாதிரி நம்ம செய்யற அமல அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு நேராக செய்ய வேண்டும். வளைஞ்சி போச்சுதுண்டா வழிகட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைப்பதற்கு முக்கிய காரணம் நாங்கள் செய்கிற அமலை நேர்த்தியாக செய்ய வேண்டும், நபிகளாரை பின்பற்றி செய்ய வேண்டும். வகாரிபு, இரண்டாவது சொன்னார்கள், நடுநிலை பேணி செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஹோஹோ ஹாஹாண்டு அமல் பண்றாரு, இன்னொரு நாளைக்கு ஒன்றுமே இல்லை. ரமலானுடைய மாசம் வந்தா அமல அள்ளி கொட்டுறாரு, ஷவ்வால் மாசம் வந்தா ஒன்றும் இல்லை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அமல் செய்வதில் நடுநிலை பேண வேண்டும், அமல் செய்வதில் தொடர்ச்சி இருக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களே உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் அமல் செய்யுங்கள். இதுக்கு பின்னால தாங்க சொல்றாங்க, உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் அமல் செய்யுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், அஹப்புல் அமாலி இலல்லாஹ்,
அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் அத்வமுஹா வ இன் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்ன்றாங்க. எங்கெங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது? எங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது? அதிகம் செய்வதில் இல்லை. செய்கிறாமல் கொஞ்சமாக இருந்தாலும் எங்கட சக்திக்கு ஏற்ப தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதிலேதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. என்றால் ரமதான்ல இரவு பகல் முழுக்க அமல செஞ்சுட்டு ஷவ்வால்ல 0 ஆகிடுவோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. நாங்க ரமதான்ல செஞ்ச அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக இருக்காது. தொடர்ச்சி இருக்க வேண்டும். ரமதானில் செய்த அமலுக்கு ரமதான் முடிந்த பிறகு தொடர்ச்சி இருக்க வேண்டும். அப்படி தொடர்ச்சி இருந்தால்தான் ரமதானிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் செய்திருக்கிறோம் என்பது அர்த்தம். இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? ரமதான்ல எங்கட வசதிக்கும் எங்கட வாய்ப்பும் எங்களுக்கு வேண்டிய அமலை செஞ்சுட்டு போய்த்தோம். விளங்குதா உங்களுக்கு வித்தியாசம்? ரமதானிலே ஏன் நானும் நீங்களும் அதிகமாக அமல் செய்தோம், அதனுடைய தொடர்ச்சியை ஷவ்வால் மாதத்திலேயாவது தொடர முடியவில்லை என்றால் ரமதான்ல நானும் நீங்களும் செஞ்சது எங்களுக்கு வசதி, எங்களுக்கு டைமீக்கி, எங்களுக்கு நேர காலமீக்கி அதுக்கு செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நானும் நீங்களும் அமல் புரிந்திருந்தால் எங்கட வசதி வாய்ப்புகளை தாண்டி அல்லாஹ்வுக்காக நாங்கள் அமல் செய்திருந்தால் அந்த அமலுடைய தொடர்ச்சி ரமதான் முடிந்த பிறகும் இருக்க வேண்டும். எனவே சுருக்கமாக நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான். இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை செய்தால் தானே ரஹ்மத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்தால் தானே சுவர்க்கம் போக முடியும். எனவே நானும் நீங்களும் இந்த ரமதானை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தியவர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் அமல் செய்தவர்கள் என்பதில் உறுதியாளர்கள் என்றால் ஷவ்வால் தலைப்புறையோடு ஷவ்வால் மாத ஆரம்பத்தோடு ரமதானில் செய்த அமல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க கூடாது. அதன் பிறகுதான் நாங்கள் தொடர வேண்டியிருக்குது. ரமதானில் நாங்கள் செய்த அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா இல்லையா என்பதை முடிவு பண்ணுவதற்கு. அடுத்தது என்னங்க? இந்த உலகத்தில் எங்களுக்கு அடிப்படை அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது? தொடர்ச்சியாக செய்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக தெளிவாக சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? அத்வமுஹா வ இன் கல்ல, கொஞ்சம் செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இதுதான் நபிகளாருக்கு விருப்பமான அமல். வகான இதா ஸல்லா ஸலாத்தன் அஸ்பதஹா, நபிகளார் ஒரு தொழுகையை தொழுது விட்டால் அந்த தொழுகையில் தொடர்ச்சியாக இருப்பார்கள். ஒரு நாளைக்கு செஞ்சிட்டு 9 நாளைக்கு விடுறவங்களா நபிகளார் இருக்க மாட்டாங்க. ரமலான் மாசத்துல செஞ்சிட்டு ரமலானுக்கு பிறகு அடியோட மறந்து போறவங்களா இருக்க மாட்டாங்க. செய்கிற அமலில் தொடர்ச்சி பேணக்கூடியவர்களாக நபிகளார் இருந்தார்கள். அதனால தானேங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல வந்து நபிகளாருடைய ரமலான் கால இபாதத்து எப்படி இருந்தது எப்படிங்க கேட்டாங்க? நபிகளாருடைய ரமதான் கால இரவு வணக்கம் எப்படி இருந்தது? இதுதான் கேள்வி. ஆயிஷாவோட பதில் எப்படிங்க இருந்தது? ரமதான் காலத்திலும் சரி, ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி, நபிகளார் 11 அதிகமாக தொழவில்லை. இப்ப நபிகளார் ரமதான்ல மட்டும் தொழுகிறவங்களா இருக்கல்லங்க. நபிகளார் ரமதானிலும் தொழுதார்கள், ரமதான் முடிந்த பிறகும் தொழுதார்கள். இப்ப நம்ம ரமதான்ல மட்டும் தொழுகிறோம், ரமதான் முடிந்த பிறகு ஒன்றுமே இல்லை என்றால் இந்த அமல் நபிகளாருக்கும் விருப்பம் இல்லை. இப்ப நபிகளாருக்கு விருப்பம் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா? கிடைக்க போறதில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செய்கின்ற அந்த அமல்கள், அந்த இபாதத்துக்கள், அந்த நல்ல காரியங்களின் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்து மறுமையில் சுவர்க்கம் போக வேண்டுமா? செய்கிற அமலில் நேர்த்தி இருக்க வேண்டும், நடுநிலை பேண வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தருகிற அமல். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ் இருக்கிறானே அவனுக்கு விருப்பமான அமல் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான்
ஆயிஷா நாயகியை பத்தி அவங்களோட மாணவர் சொல்றாரு, வகானத் ஆயிஷத்து, ஆயிஷா நாயகி எப்படி இருந்தாங்க தெரியுமா? இதா அமிலத்தில் அமல, ஒரு அமலை செய்து விட்டால் லஸிமத்துஹு, அதிலே தொடர்ச்சியாக இருப்பார்கள் என்று சொன்னாங்க. சஹாபாக்களோட பண்பு அப்படித்தாங்க இருந்திருக்குது. பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யார்? இவங்க நபிகளாருடைய மகள். யார மனைவி? அலி ரலியல்லாஹுடைய மனைவி. இந்த ஃபாத்திமா நாயகி அவங்க தானே அவங்களோட வீட்டு வேலைகளை எல்லாம் செஞ்சு கொள்வாங்க. மதீனத்து சாம்ராஜ்யத்தில் மன்னரிடம் மகள், வேலைக்காரி இல்லை, அவங்களே அவங்களோட வேலையை செஞ்சு கொள்வாங்களாம். இப்படி இருக்கிற நேரம் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு அடிமைகள் கொஞ்சம் வந்திருக்குதுன்னு கேள்விப்படுது. இது புகாரியில 3113வது இலக்க செய்தி. உடனே தண்ட கணவர் அலி ரலியல்லாஹு அவங்கள பிடிச்சி அனுப்புறாங்க, நபிகளார்கிட்ட போய் ஒரு அடிமையை வாங்கிக்கிட்டு வாங்க. உடனே என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு நபிகளார்கிட்ட போறாங்க. போனா நபிகளார் இருக்கல்ல. உடனே என்ன பண்றாங்க, ஆயிஷா நாயகி கிட்ட சொல்லிட்டு வராங்க, இப்படித்தான் நபிகளார் வந்தா அவர்களுடைய மகள் சொன்னதாக சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு அடிமை தேவைப்படுதான். நபிகளார் மஜ்லிஸுக்கு வந்திருக்கிற அடிமைகள்ல ஒரு அடிமையை தந்திர சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா நாயகி சொல்லிட்டாங்க போல, நேரா ஃபாத்திமா நாயிட வீட்டுக்கு வராங்க. என்ன நேரம் தெரியுமா? ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்கட வீட்டுக்கு வாராங்க. வகது அகதுனா மவாஜிஅனா, நானும் அலி அவர்களும் படுக்கையில படுத்துட்டோம். ஃபதஹபுனா நகூம், ரசூலுல்லாஹ்வை கண்ட உடனே ரெண்டு பேரும் எலும்ப பாறாங்க. நபிகளார் சொன்னாங்க, இருங்க இருங்க, எலும்பாதீங்க, அப்படியே படுத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா பண்றாங்க, ரெண்டு பேருக்கும் நடுவுல போய் உட்கார்றாங்க. ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, இது தனி, இதுல நிறைய குடும்ப வாழ்க்கைக்கான படிப்பினைகள் இருக்குது. எப்படி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க தெரியுமா? ஹத்தா வஜதத் புர்த பர்த கதமைஹி அலா சதுரி, நபிகளாருடைய கால்ட குளிர்த்திய இந்த நெஞ்சி பகுதியில கண்டேன்டாங்க. அப்ப அர்த்தம் என்னங்க, நெஞ்சிக்கு மேலால ஏறி நடுவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, மகளுக்கும் மருமகனுக்கும் நடுவுல. அது தனி பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. அப்படி உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாங்க, அலா உஅல்லிமுகுமா கைரம் மிம்மா சஅல்துமா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கிட்ட கேட்டீங்களே ஒரு அடிமை உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு, அந்த அடிமையை விடவும் உங்களுக்கு சிறந்த ஒன்றை நான் சொல்லி தரட்டுமா? கேட்டுட்டு சொன்னாங்க, நீங்கள் படுக்கைக்கு வந்தால் அன் துகப்பிரல்லாஹ அர்பஅன் வ ஸலாதீன், அல்லாஹ்வை 34 தடவை அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்லுங்க, 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க. ஃபஹுவ கைருல் லகுமா மின் காதிமின், ஒரு வேலைக்காரன் இருந்து உங்களுக்கு வேலை செய்வதை விட இது உங்களுக்கு சிறந்தது. என்னங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க? தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 செஞ்சீங்கண்டா ஒரு வேலைக்காரன் இருந்து உங்களோட வேலையை பார்க்கறதை விட இது சிறந்தது. இது ஹதீஸுங்க. இத ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவையில போய் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, கால அலியுன், இது முஸ்லிம்ல வரக்கூடிய பகுதி. நான் முன்னால சொன்னது புகாரில வருது, அதனுடைய தொடர்ச்சியில வருது, முஸ்லிம்ல வருது. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மா தரக்துஹு முன்சு சமிஅதுஹு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய நாவிலிருந்து எப்பொழுது அந்த இபாதத்தை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் அதை விட்டதில்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? கேட்கப்பட்டுச்சு, கீழலஹு வலா லைலத சிஃபீன், சிஃபீன் யுத்தம் இருக்குது தானேங்க, மிக பயங்கரமான யுத்தம். சஹாபாக்களுக்கு இடையில ஒரு நடந்த யுத்தம் என்றால் லேசான யுத்தம் இல்லைங்க, வரலாற்றை படிச்சா அது பெரிய ஒரு யுத்தம். என்ன கேட்டுட்டாங்கண்டா, அந்த பயங்கரமான அந்த யுத்த கட்டத்திலையும் நீங்க இதை உடல்லையான்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வலா லைலத சிஃபீன், அந்த சிஃபீன் யுத்தம் நடந்த இரவையிலும் நபிகளார் காட்டி தந்த சுன்னாவை விடவில்லை என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயிட பண்பென்னங்க, ஒரு அமலை செய்து விட்டால் அதிலே தொடர்ச்சியாக இருப்பார்கள்.
இங்க அலி ரலியல்லாஹுடைய பண்பு என்னங்க? நபிகளார் அண்டைக்கு காட்டி தந்தத வாழ்க்கையில விட்டது இல்ல. மிக பயங்கரமாக யுத்தம் நடந்த நாள் சிஃபீன் யுத்த இரவையில கூட அந்த 33 அந்த சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 34 அல்லாஹு அக்பர்ன்றத படுக்கையில் இருந்து கொண்டு சொல்றத விடல என்றால் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை செய்றவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான அமலை செய்பவர்களாக இருந்தார்கள் என்றால் இதையெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்? அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் இரக்கப்பட்டு மிகச் சிறந்த ஒரு மாதமான அந்த ரமலானுடைய மாதத்தை தந்தான். எதற்காக? அமல் செய்வதற்காகவா? அமல் செய்வதற்காகவா? உங்கள்கிட்ட நீங்க கேளுங்க, அமல் செய்வதற்காகவா? இல்லை. நானும் நீங்களும் ரமலானை புரிந்து கொண்டது தவறு. அமல் செய்வதற்காக தரவில்லை, அமல் செய்வதற்கு பழக்குவதற்காக தந்தான். அமல் செய்வதற்கு பயிற்சி பெறுவதற்காக தந்தான். அதனாலே தானேங்க படைச்சவன் ரப்பு அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? ரமலானுடைய மாதம் வந்தால் சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷைத்தான் எப்படிப்பட்டவனுங்க? நேத்து பார்த்தோம், நம்மளை அமல் செய்ய கூடாதுன்னு தடுக்கிறவன் தான் ஷைத்தான். எங்களை நரகத்துக்கு அழைச்சி கொண்டு போறதுல கவனமா இருக்கிறவன் தான் ஷைத்தான். இந்த ரமலான்ல ஷைத்தானை வெளியே விட்டு விட்டால் என்னையும் உங்களை நல்லவர்களாக வாழ விட மாட்டான் என்பதற்காக ஷைத்தானை கட்டி போட்டுட்டு ஒரு மாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். உன்னை நீ பயிற்றுவித்துக்கொள், அமல் செஞ்சு உன்னைய பழக்கிக்க, எப்படி அமல் செய்யணும்ன்றதையும் பழக்கிக்க. அதனாலதான் சகோதரர்களே, ஏனைய காலங்களில் 11 மாத காலம் சுபகு தொழாத மனிதர்கள் எல்லாம் ரமலானுடைய மாதம் வந்தால் சுபகு தொழுகிறார்கள். எப்படிங்க முடியும் இது? 330 நாள் ஒரு மனுஷன் சொல்றான், என்னால சுபகுக்கு எழும்ப முடியல, சுபகுக்கு எழும்புறது கஷ்டம்ன்றான். இந்த 30-29 நாள் வந்தா சுபகு பாங்கு 4:40 4:45 தாங்க சொல்லுது. எத்தனை மணிக்கு எழும்புறோம்? நாங்க 4 மணிக்கு எழும்புகிறோம், 3:30 எழும்புறோம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடே 330 நாளையில சுபகு அதானுக்கு எழும்ப முடியல. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கு சுபகு தொழுதா கூட நாங்க தப்பிங்க. சூரியன் உதிச்ச பிறகு தொழுதா ஹராம், பாவம். அதுக்கு முன்னால எழும்புறதே நமக்கு கஷ்டமா இருக்குது. அப்படிப்பட்ட நானும் நீங்களும் ரமலானுடைய மாதத்துல இரவு 11 மணி 12 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு கல்லு மாதிரி எழும்பி நிக்கிறாங்க. எப்படி முடிந்தது? ஷைத்தான் விலங்கிடப்பட்டான். முடிச்சு போடுவானே ஷைத்தான். இரவு நீளமாக இருக்குது தூங்கு, இரவு நீளமாக இருக்குது தூங்கு, இரவு நீளமாக இருக்குது தூங்கு, 3 முடிச்சு போடுவாங்க. அந்த முடிச்சு போடுறதுக்கு ஷைத்தானுக்கு அவகாசம் இல்லை. கட்டி போடப்பட்டான். சுபகு எழும்புவது லேசாவியது. சுபகு தொழுகிறதுக்கா? நாங்க நோன்பு மாசத்துல அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சுபகு தவறல்ல. பெருநாள் அன்று சுபகு இல்லை. சுவர்க்கம் போகலாமாங்க? சுவர்க்கம் போக முடியுமா? முடியாது. சுபகு தொழுகை என்பது ரமலானுடைய மாதத்துக்குரியதல்ல. அது ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டியது. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மின் ஸலாத்தில் இஷாஇ வ ஸலாத்தி சுப்ஹ். நயவஞ்சகன் இருக்கிறானே முனாஃபிக்கு, நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரன். அந்த முனாஃபிக்குக்கு பாரமான தொழுகை சுபகு தொழுகண்டாங்க, இஷா தொழுகண்டாங்க. அடே, சுபகு தொழாதவன் முனாஃபிக்கு, நரகவாதி. இந்த ரமலான் அல்லாஹ் எதுக்கு தெரியுமா தாரான்? அடே, உன்னால சுபகுக்கு எழும்ப முடியாதுன்னு சொல்றியே, நீ உன்னையே தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். உன்னால எழும்ப முடியும். ஒரு மாசம் நான் பயிற்சி தாரேன், பயிற்சி எடு. எதுக்குங்க பயிற்சி? ஒரு ஒரு உதைப்பந்தாட்ட போட்டியில நானும் நீங்களும் விளையாட போறோம். 1 மாசம் 2 மாசம் பயிற்சி எடுப்போம். இந்த பயிற்சி நடக்குது, எல்லா கோலும் நான் தான் அடிச்சேன் வச்சுக்கோங்க. எல்லா கோலும் நான் தான் அடிச்சிருக்கிறேன். இப்ப மெட்ச் நடக்குது. கடைசி இறுதி போட்டியில நான் ஒரு கோலும் பயிற்சி கொடுக்கப்பட்ட மாதம்.
அந்த மாதத்தில் நான் சுபகு தொழுதேன் என்று பெருமை அடிப்பதில் வேலை இல்லை. ரமலானிலே பெற்ற பயிற்சி அடுத்த 11 மாத காலத்துக்கும் நான் சுபகு தொழுகிறவனாக இருந்தா இதுதான் நாங்கள் ரமலானில் பயிற்சி பெற்றோம் என்பதற்கு அடையாளம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், ரமலான் முடிஞ்சிட்டது, ரமலான் முடிய போகுதேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு ரமலானில் பெற்ற பயிற்சியை ஷவ்வால் தலைப்பிறையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவேன். அதனூடாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் செய்கிற மனிதனாக நான் மாறுவேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொண்டு சுவனத்துக்குரிய மனிதனாக மாறுவேன் என்று முடிவெடுத்தால் இதுதான் ரமலான் எதிர்பார்க்கிற மாற்றம். சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் முன்பின் சுன்னத்துக்கள் தொழுதிருப்போங்க. முன்பின் சுன்னத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோமே, ரமலானுடைய மாதத்தில் இரவிரவாக தொழுதோமா இல்லையா? 11 ரக்காத்து தொழுதோம். அதுலேயும் நிறைய முஸ்லிம்களுக்கு 11 போதாதுங்க, 23 தொழணும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அது 23 சரியா புள்ளையா தேடி படிச்சுக்கங்க. எங்கள்கிட்ட உள்ள ஆர்வத்தை சொல்ல வாரேன். ரமலானுடைய மாசத்துல இரவிரவாக அமல் செய்ய வேண்டும் ஆசைப்பட்டோம். ரமலான் முடிந்த பிறகு ஒரு வித்திரில் 3 ரக்காத்து தொழ முடியலண்டா, இரவையில எழும்பி 1 ரக்காத்து தொழ முடியலண்டா. ரமலான்ல தொழுது என்னங்க பயன் இருக்குது? அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்ன? தொடர்ச்சியாக செய்வது. கொஞ்சம் நீங்க ரமலான்ல 3 ரக்காத்து தான் தொழுவீங்க, என்னால 11 தொழ முடியலங்க, நான் 3 தொழுகிறேன். இதை நீங்க என்ன பண்ணினா ஷவ்வாலையும் தொடர்ந்து, துல்காதாலையும் தொடர்ந்து, துல்ஹிஜ்ஜாலையும் தொடர்ந்து, இடைக்கிட ஒரு நாள் 2 நாள் விடுபடும் ஈமானிய பலவீனம். அடுத்த ஷஅபான் வரைக்கும் நாங்க இரவு தொழுகை 3 ரக்காத்து தான் தொழுகிறோம் என்றாலும் ரமலானிலே பெற்ற பயிற்சி மாதங்கள் கடக்க 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 ஷஅபான் ஆகிற பொழுது என்னால 1 ரக்காத்தாவது தொழ கிடைக்குதுண்டா, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்? ரமலானிலே பெற்ற பயிற்சி என்னையும் உங்களையும் வாழ வைத்திருக்கிறது. ஒன்றை சொல்றேன், ரமலானுடைய காலத்துல இரவு தொழுகை சுன்னா, அதிலே நானும் நீங்களும் செலுத்துகிற கவனத்தை விடவும் 5 நேர தொழுகைக்கு பின்னால முன்பின் சுன்னத்துக்கள் இருக்குதுங்க, அதுல நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். இரவிரவாக நின்று வணங்கிட்டு சுபகுக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை தொழுகிறாங்க இல்லங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இரவையில தொழுவாங்க, சுபகுக்கு அதான் சத்தம் கேட்டா அவசரமா என்ன பண்ணுவாங்க? மிச்சம் சோட்டா 2 ரக்காத்து தொழுவாங்க சுபகுடைய தொழுகையே. இரவு தொழுகையை மிக நீண்டதா தொழுதாங்க. சுபகுடைய முந்தின சுன்னத்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். என்ன சிறப்புங்க? இரவு தொழுகை முழுக்க தொழுதால் அந்த சிறப்பு கிடைக்காதுங்க. கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று சொன்னாங்க. இரவு தொழுகையில் கவனம் செலுத்திய நானும் நீங்களும் ரமலான் முடிந்த பிறகு சுபகுடைய முந்தின சுன்னத்து இல்லண்டா எப்படிங்க ரமலான ஹயாத்தாக்கினவர்களாக மாறலாம்? துஹருக்கு முன்னால 4 ரக்காத்து, துஹருக்கு பின்னால 2 ரக்காத்து, மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத்து, இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துக்களை பேணி தொழுகிறாரோ அவருக்கு சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இரவு தொழுகையை விடவும் சிறப்பு வாய்ந்தது. நம்ம உண்மையிலே ரமலானுடைய காலத்தில் இரவு வணக்கத்தில் ஆர்வம் காட்டியவர்கள் என்பதில் உண்மையாளர்களாக இருந்தால், நான் ரமலான்ல 11 ரக்காத்து தொழுதேன், ஏதோ நமக்கு நேரம் கிடைச்சது, காலம் கிடைச்சது, இரவுல ஆசையோட செஞ்சேன், ரமலான் முடிஞ்ச பிறகு பகல் முழுக்க வேலை, இரவையில முழிச்சிருக்க முடியல, இரவையில் ஒரு 3 ரக்காத்து தான் நான் தொழுது தொடர்ச்சி இருக்கணுங்க. வித்திரு தொழுகையில தொடர்ச்சி, வித்திருன்றதுங்க 1 தொழலாம், 3 தொழலாம், 5 தொழலாம், 7 தொழலாம், 9 தொழலாம், 11 தொழலாம், எல்லா அனுமதியும் இருக்குது. எனவே ரமலான்ல 11 தொழுதோம், 9 தொழுதோம். ரமலான் முடிஞ்ச பிறகு அந்த தொடர்ச்சி வித்திரு தொழுகையில் தொடர்ச்சி, பின்னிரவையில் தொழுகையில் தொடர்ச்சி, அங்க சுன்னத்துல கவனம் செலுத்தின நாங்க ரமலான் முடிந்த பிறகு ஷவ்வால் மாசம் 15ஆம் திகதி 20வது பிறை வருகிற பொழுது எங்களோட உள்ளம் சொல்லணுங்க, நான் முன்பின் சுன்னத்துக்களை முடிஞ்ச அளவு கவனம் செலுத்துறேன். இது எதனால வந்த மாற்றம் தெரியுமா? ரமலானிலே நான் சுன்னத்து தொழுகையில் காட்டிய ஆர்வம் உண்டா, அல்ஹம்துலில்லாஹ் ரமலானில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் செய்திருக்கிறோம் அடையாளமாகும்.
ஷஅபான் மாதம், ரமதான்ல இருந்து ஒரு 10 மாசம் தள்ளி ஷஅபான் மாசம் வருகிற பொழுது கொஞ்சம் பொடுபோக்குகள் வந்தாலும் முடிஞ்ச அளவு நான் முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழுகிறேன். ஒரு நாளைக்கு தூங்கினாலும் 2 நாளைக்கு இரவு தொழுகையை தொழுகிறேன். 11 மாசம் கடந்துட்டது தானே, ரமதான்ட ஈமான் குறைஞ்சி போச்சுது. ஆனால் தொடர்ச்சி ரமதானிலே பெற்ற பயிற்சி என்றால் அன்பாண்டவர்களே, கொஞ்சம் அமல் செய்தாலும் தொடர்ச்சி இருக்கிறதா புரிந்து கொள்வோம். நானும் நீங்களும் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான அமலை செய்கிறோம், சஹாபாக்கள் அமல் செய்தது போன்று செய்கிறோம். ரமலான் முடிந்தவுடனே அனைத்தையும் விட்டு விடுவோமாக இருந்தால், நாங்க ரமலான் போறதை வச்சு கவலைப்படுறது எதுக்கு தெரியுமா? ரமலான் போகுதுண்டு இல்ல, ரமலான சரியாக பயன்படுத்தவில்லைன்றதுக்கு தான் வேணும். எனவே அன்பாண்டவர்களே, படைச்சவன் ரப்பு ரமலானுடைய மாதத்தை தந்தது ஒரு தொடர்ச்சி பேணுவதற்காக. எனவே முன்பின் சுன்னத்துக்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் ஜமாஅத்து தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டுமுங்க. ஜமாஅத்து தொழுகை நான் கேட்கிறேங்க, இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுதும் தானே? நமக்கு இருக்கிற ஆர்வம், நமக்கு இருக்கிற ஆசை, நம்மளால தனிய தொழுதா நீண்ட ரக்காத்துக்கள் தொழ முடியாது. அதனால 8 ரக்காத்துக்களை 1.5 மணித்தியாலத்துக்கு தொழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற நம்ம நிறைய பேர் தொழுதோம், அப்படித்தானே? தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுதோமா இல்லையா? தொழுதோம். என்ன 8 ரக்காத்துங்க, 1 அவர் 1.5 அவர் தொழுதிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொழுகையில் நானும் நீங்கள் உண்மையாளர்கள் என்றால், இரவு தொழுகையை பொறுத்த வகையிலங்க அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள்ல 3 நாட்கள் தான் ஜமாத்தா தொழுவிச்சாங்க. 3 நாள் தான் பப்ளிக் ஜமாத். அதுவும்ங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் பள்ளிக்கு வர சொல்லி வாங்க ஜமாத்தா தொழுவோண்டு தொழுது கிடையாதுங்க. புகாரி முஸ்லிம்ல படிங்க, நபிகளார் இத்திகாஃப் இருப்பதற்காக பள்ளிக்குள்ள ஒரு கூடாரம் கட்டுவாங்கங்க. அதுள்ளுக்கு இருந்து தான் நபிகளார் தொழுதாங்க. அதை பார்த்து சஹாபாக்கள் பின்னால போய் நின்றுகிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கூட தெரியாது பின்னால இருக்கிறது. 1ஆவது நாள் பார்க்கறாங்க, 2ஆவது நாள் பார்க்கறாங்க, ஜனம் கூடிக்கிட்டு போகுது. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையை தனிமையில் தொழுததுதான் அதிகம். ஆனா 5 நேர தொழுகை இருக்குதுங்க. 5 நேர தொழுகை, சுபஹ், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. இதுக்கு ஜமாத்து தொழுகை எந்த அளவு அவசியம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில மனிதர்களை அழைத்து காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி கொண்டு வந்து பள்ளியிலே பாங்கு சொன்ன பிறகு இக்காமத்து சொல்ல வைத்து ஒருவரை இமாமத்து செய்ய நிறுத்திவிட்டு சேர்த்து கொண்டு வந்த விறகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தொழுகைக்கு வராமல் வீட்டுக்குள் இருக்கிறார்களே ஆண்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று வீட்டோடு சேர்த்து பத்த வைக்க நினைக்கிறது என்று சொன்னார்கள். எதுக்குங்க இந்த எச்சரிக்கை? எதுக்கு? ஃபர்து தொழுகையின் ஜமாஅத்தை வேண்டும் என்று புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் குற்றவாளிகளாக மாறிவிடும். எந்த அளவுக்குங்க? நெருப்பு மூட்டி பத்த வைக்கிற இஸ்லாத்துலங்க நெருப்பை கொண்டு தண்டிக்க கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நெருப்பு மூட்டி பத்த வைக்க விரும்புகிறேன் என்று எச்சரிக்கை செய்த ஒரு சமூகம் என்றால், பள்ளியிலே ஜமாத்து தொழுகை நடக்கிற நேரம் பயணம், நோய் போன்ற காரணங்கள் இல்லாமல் வீட்டுக்குள் இருக்கின்ற ஆண்களை தான் பத்த வைக்க நினைக்கிறது என்று சொன்னார்கள். யுத்த களமுங்க, யுத்த களம். முன்னால விரோதிகள் ஆயுதத்தோடு இருந்தாலும் நபிகளார் ஜமாஅத்தாக தொழுவிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஇதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலா. நபியே, நீங்கள் யுத்த களத்தில் அவர்களோடு இருந்தாலும் நீங்கள் தான் அவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். ஜமாஅத்தா தொழணுங்க. அதுக்கு தனி முறை இருக்குது. அச்ச நேர தொழுகைண்டு நம்ம வளமையா தொழுகிற சிஸ்டத்தை விட கொஞ்சம் மாற்றமானது. ஆனா ஜமாஅத்தாகத்தான் தொழ வேண்டும். அடே, அந்த அளவு ஃபர்து தொழுகையில் ஜமாஅத்து வலியுறுத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஃதலு ஸலாத்தில் மர்இ, ஒரு மனிதன் தொழுகிற தொழுகையில் மிகச்சிறந்த தொழுகை அவன் வீட்டில் தொழுகிற தொழுகைதான். இல்லல் மக்தூபா,
கடமையான தொழுகையை தவிரண்டாங்க. கடமையான தொழுகை பள்ளியிலங்க, சுன்னத்தான தொழுகண்டா வீட்டுலங்க. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ரமதானுடைய காலத்தில் இரவு தொழுகையை ஜமாத்தோடு நாங்கள் தொழ வேண்டும். ரமலாண்ட கால இரவு வணக்கத்தை உயிர்ப்பிச்சா முன்பின் பாவம் மன்னிக்கப்படும். அதுக்கு நம்ம ஆசைப்பட்டோம், அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை தர போதுமானவன். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ரமலானிலே இரவு தொழுகையை ஜமாஅத்தாக தொழுதாவது பரிபூர்ணமான மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதில் நானும் நீங்களும் உண்மையாக ஆசை வைத்தவர்கள் என்றால், ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய சுபகு தொழுகையிலிருந்து நான் ஜமாஅத்து தொழுகையை தவற விட மாட்டேன். இந்த முடிவுக்கு வர முடியுமாக இருந்தால், ஜமாஅத்து தொழுகையை பேணுவதில், முன்பின் சுன்னத்துக்களை பேணுவதில் கவனம் செலுத்துவோமாக இருந்தால், கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்ற அடிப்படையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வருகின்ற அந்த அமலுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். இப்படிங்க நம்ம செஞ்ச எல்லா அமலையும் யோசிச்சு பார்ப்போம். தாய்மார்களே, சகோதரிகளே, இரவு வணக்கத்தை தொழுதோம், இரவு வணக்கத்தில் ஆர்வம் காட்டினோம், ஃபர்லான தொழுகையை நேரத்துக்கு தொழுங்க. முன்பின் சுன்னத்துக்கல்ல பொடுபோக்கு செய்யாதீங்க. நானும் நீங்களும் ரமதானை சரியான முறையில் கண்ணியப்படுத்தினோம் என்பதற்கு அடையாளம் ஷவ்வாலில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், துல்கஅதாவில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாமல், ரமதானை உண்மையாகவே கண்ணியப்படுத்திய சமூகம் என்றால் ரமதான் முடிந்த பிறகு வருகின்ற மாதங்களில் அங்கே பெற்ற பயிற்சியையும் பாடத்தையும் தொடர்ச்சியாக கொண்டு போவோமாக இருந்தால் நாங்கள் தான் ரமலானை கண்ணியப்படுத்திய மனிதர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல் குர்ஆன் ஓதினோமுங்க, அல் குர்ஆன் ஓதினோம். அன்பாண்டவர்களே, ரமலான் மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அதுல கொஞ்சம் நேர காலம் எடுத்தோம், கூடுதலாக ஓதினோம். ஆனா ஷவ்வால் மாசம் வந்துட்டா நமக்கு வேலை வெட்டி வந்துடும், நமக்கு கொஞ்சம் பிஸி கூடிடும், ஓய்வு நேரங்கள் குறைஞ்சிடும். அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதில்லை. ஆனால் நானும் நீங்களும் ரமலானை சரியாக பயன்படுத்தினோம் என்றால், ரமதான் அல் குர்ஆனுக்குரிய மாதம் என்பதில் சந்தோஷம் அடைந்தவர்கள் என்றால், ரமலானோடு குர்ஆனுக்கு பூட்டு விழா கொடுக்க கூடாது. குர்ஆனை தமாம் பண்றது இல்லைங்க, அதோட மூடி வைக்கிறதுக்கு இல்லைங்க. ரமதான்ல 30 நாளை பயன்படுத்தி 30 ஜுஸூக்களை ஓதி அல்ஹம்துலில்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் குர்ஆனை தந்தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குர்ஆனை நான் முடிச்சிருக்கிறேன், 2 குர்ஆனை நான் முடிச்சிருக்கிறேன், 3 குர்ஆனை முடிச்சிருக்கிறேன் சந்தோஷப்படுறதுக்கு தாங்க அந்த குர்ஆன் முடிச்சதை வச்சு சந்தோஷப்படுறது. அதுக்குன்னு பித்அத் செய்யக்கூடாது, அது வேற. அதோட நாங்கள் லீவ் கொடுக்கிறதா? இல்லை சகோதரர்களே. ரமலானிலே மாதத்துக்கு ஒரு குர்ஆன் முடித்தோமா, ரமலான் முடிந்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு, அரை ஜுஸு, கா ஜுஸு ஓதுவோமுங்க. அந்த ரமலானில் பெற்ற பயிற்சியின் தொடரை கொண்டு போவோம். நாங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வோம். ரமலான்ல 30 நாளைக்கு 30 ஜுஸு முடிச்சா ஒரு குர்ஆனுங்க. அடுத்த மாசத்துல 30 நாள் தான் இருக்குது. சரி, ரமலான்ல மாசத்துக்கு கொண்டு முடிச்சோம், ரமலான் முடிஞ்ச பிறகு 2 மாசத்துக்கு கொண்டு முடிப்போமே. ஒரு நாளைக்கு ஒரு அரை ஜுஸுங்க, 10 பக்கம், 10 தாள். ஒரு ஜுஸுல 10 தாள் தான் வரப்போகுது. அப்ப 5 தாள் ஓதினோண்டா, 10 பக்கம் ஓதினோண்டா அரை ஜுஸு. அப்ப மாசத்துக்கு 15 ஜுஸு முடிக்கலாம். 2 மாசத்துக்கு ஒரு குர்ஆன் முடிக்கலாம். அடுத்த ரமலான் வரக்குள்ள எத்தனை குர்ஆன் முடிச்சிருப்போம்? 11 மாசம் இருக்குதா? 10 குர்ஆன் முடிச்சிடலாம். அல்லாஹு அக்பர். இந்த தொடர்ச்சியை பேணுவோங்க. எங்கட சக்திக்கும் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ப குர்ஆனோட ஒரு தொடர்பை வைத்துக் கொள்வோம். நான் ரமலானோடு குர்ஆனை மறந்தவன் அல்ல. ரமலானில் பெற்ற பயிற்சியை அடுத்த ஷஅபான் வரைக்கும் குர்ஆனை ஒரு பக்கமோ 2 பக்கமோ 3 பக்கமோ ஓதுவதன் மூலம் நான் தொடர்பை பேணுகிற மனிதன். கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படுகிற அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான அமல். சஹாபாக்கள் அப்படித்தான் அமல் செய்தார்கள். இந்த தொடர்ச்சியை பேணுவோமுங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இப்படி எதுவெல்லாம் நல்ல அமல்கள், நல்ல இபாதத்துக்கள் என்று இந்த ரமலானுடைய மாதத்திலே நானும் நீங்களும் ஆர்வம் காட்ட
காட்டினோமோ, செய்ய வேண்டும் என்ற ஆசைப்பட்டோமோ, செய்வதற்கு நேரம் ஒதுக்கினோமோ, அந்த அமல்களை முடிஞ்ச அளவு ரமதான் முடிந்த பிறகு தொடருவோம். அதனூடாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான அமல்களை செய்கிற மனிதர்கள் என்ற அந்த ரஹ்மத்தை பெறுகின்ற கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த பகுதி என்னங்க? இந்த ரமதான் எங்களுக்கு ஆழமான ஒரு பயிற்சியை தந்தது. என்ன தெரியுமா? பாவங்களை விடுவதற்கு ஒரு பயிற்சி தந்தது. என்னங்க? ரமதானுடைய மாதம் எங்களுக்கு தந்த பயிற்சி என்ன தெரியுமா? பாவங்களை விடுவதற்கு பயிற்சி. எப்படிங்க தந்தது? பாவத்தை விட வச்சல்லங்க. எதை விட வைத்தது தெரியுமா? அல்லாஹ் அனுமதித்த ஹலாலை விட வைத்தது. இந்த 30 நாள் என்னங்க செஞ்சோம்? பகல் நேரத்தில் சாப்பிடல, ஹலாலான உணவு. குடிக்கல்ல, ஹலாலான பானம். மனைவிய நெருங்கல்ல, ஹலாலான மனைவி. இந்த 3ஐயும் தானே நோன்பு உண்டு செஞ்சோம் நம்ம. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக சொல்வதானால் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவுக்காக நோன்பு பிடிச்சோம்டா என்னங்க அர்த்தம்? ஹலாலை விட்டோம். இப்ப நமக்கு என்னங்க கவலை? நோன்பு போகுது. இன்னொரு வார்த்தையில சொன்னா, அல்லாஹ்வுக்காக நான் ஹலாலை விட்ட காலப்பகுதி அது போகுதுன்னு கவலைப்படுறோம். கவலைப்படாதீங்க. இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் தந்த பயிற்சி. படைத்தவன் ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன பசி வந்தாலும் ஒரு புடி சாப்பாடு தின்ன மாட்டோம். படைத்தவன் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன தாகம் வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் தொண்டை குழியை தாண்டாது. என்னதான் ஆசை வந்தாலும் நானும் என்னுடைய மனைவி மட்டும் வீட்டுக்குள் இருந்தாலும் நெருங்க மாட்டோம். அல்லாஹு அக்பர். இந்த பயிற்சியை தரையிலுமாங்க ஒரு மனுஷனால? நோம்பால தாங்க தரலாம். இப்போ நோன்பு போகுதேன்னு கவலைப்படுறதை விட அல்ஹம்துலில்லாஹ், நோன்புல நான் 30 நாள் பயிற்சி எடுத்தேன். ஹலாலை விடுவதற்கு பயிற்சி எடுத்தேன். இந்த ஷவ்வால் மாதம் ஆரம்பிக்குதா, அந்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் ஹராத்தை விடுவேன். இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமாக இருந்தால் நானும் நீங்களும் தான் ரமலானை உண்மையாகவே கண்ணியப்படுத்திய மனிதர்கள். ஏங்க, நம்ம ரமதான்ல மட்டும் நல்ல புள்ளண்டா, ரமதான்ல அல்லாஹ் பார்க்கிறான் நான் தின்ன மாட்டேன், ரமதான்ல அல்லாஹ் பார்க்கிறான் நான் குடிக்க மாட்டேன், ரமதான்ல அல்லாஹ் பார்க்கிறான் ஹலாலான மனைவி ஆசையோடு பார்க்க மாட்டேன். ஷவ்வால் தலைப்புறை வந்தவுடனே அல்லாஹ் இல்லாம போயிடுவானா? பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ் பார்க்கிறத நிப்பாட்டிடுவானா? கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ் கேட்கிறத நிப்பாட்டிடுவானா? அடே, ஷவ்வால் வந்த பிறகு நான் நினைத்ததை எல்லாம் செய்வேன் என்று முடிவெடுத்தால் அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க நோன்புல இருந்த அல்லாஹ்வை சரியா விளங்கல. நாங்கள் உண்மையிலே ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்காக ஹலாலை விட்டவர்கள் என்றால் அதே அல்லாஹ் ஹய்யுன் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணம் என்பதில்லை. அதே ரப்புதான் ஷவ்வாலிலும் என்னை பார்க்கிறான். அதே ரப்புதான் ஜுல்காதாவிலும் என்னை பார்க்கிறான். அதே ரப்புதான் ரபியுல் அவ்வலிலும் பார்க்கிறான். அதே ரப்புதான் ரஜபிலும் என்னை கண்காணிக்கிறான். அதே ரப்புதான் ஷஅபானிலும் என்னை கவனிக்கிறான். அந்த ரப்பு பார்க்கிறான் என்று இந்த உலகத்திலே வாழ்வோம். இதுதான் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கு அடிப்படை. எங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒரு மாணவனா நின்று கேள்வி கேட்டு படிச்சாங்க. 3 கேள்வி 4 கேள்வி கேட்டாங்க தானே. மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் 6 அடிப்படைகளை சொல்லி கொடுத்தாங்க. இஸ்லாம்ண்டா என்ன? 5 அடிப்படைகளை சொல்லி கொடுத்தாங்க. 3வது ஒரு கேள்வி கேட்டாங்க, அது பெரும்பாலும் நமக்கு பேசப்படுறது இல்லை. மல் இஹ்சான். குர்ஆன்ல நிறைய ஓதினவங்களுக்கு ஞாபகம் இருந்தா, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் முஹ்சினீன்களை விரும்புகிறான், நல்ல மனிதர்களை விரும்புகிறான். ஹதீஸ்ல வரவர்த்தங்க மல் இஹ்சான், அஹ்ஸன யுஹ்ஸினு இஹ்ஸானன் ஃபஹுவ முஹ்சினுன். அஹ்ஸன நல்லவனாக வாழ்ந்தான், யுஹ்ஸினு நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இஹ்ஸான் நல்லவனாக வாழுகிற பக்குவம், முஹ்ஸின் நல்லவனாக வாழ்ந்தவன். அல்லாஹ் விரும்புறது யாரங்க? நல்லவனாக வாழ்பவனை. நல்லவனாக வாழ்வதற்கு எது தேவை என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீ இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழணும். இந்த ஹதீஸை நாங்க எப்படிங்க மொழிபெயர்ப்பு செய்றோம்? இபாதத்து செய்யணும்.
நீ அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல. இப்படி நம்ம அர்த்தம் பண்ணினோமா, தொலைக்கோல நல்லவனா இருக்கிறான், ஏன் அல்லாஹ் பார்க்கிறான். நோன்பு பிடிக்கக்கோல நல்லவனா இருக்கிறான், அல்லாஹ்வை பார்க்கிறான். ஜகாத்து கொடுக்கோல நல்லா கொடுக்குறான், அல்லாஹ் பார்க்கிறான். ஏன் நீ இபாதத்து செய்கிற பொழுது அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இபாதத்து செய். இபாதத்து செஞ்ச பிறகு உள்ள அநியாயம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கே அந்த அபுதல்லாஹ்ன்ற அர்த்தங்க இபாதத்து மட்டுமல்ல, நீ அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும். கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி மனநிலையில வாழணும். நீ அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு தானே இங்க வாழ்றோம். நம்ம இந்த உலகத்துல வாழக்கூட அல்லாஹ்வை நான் முன்னால பார்த்தா எப்படி வாழ்வேனோ அது மாதிரி, அப்ப நல்லவனா வாழலாம். இல்ல ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த சிந்தனையோடு வாழ்வதுதான் நல்லவனாக வாழ்வதற்குரிய வழி என்று ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் நல்ல மனிதர்களாக, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டுமா? அடிப்படை என்னங்க? அடிப்படை என்ன? நான் அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வாழணும். இல்லண்டா நான் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான்ற உணர்வோட வாழணும். நோம்புல என்னங்க செஞ்சோம்? நோம்புல என்னங்க செஞ்சோம்? லுகர்ட நேரம் நல்லா தண்ணி தாகமா இருக்குது. wudu எடுக்கிற நேரம் ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு முடரை குடிக்கலுமா இல்லதா? ஒரு முடர் தண்ணியை குடிக்கலுமா இல்லதா? ஏன் குடிக்கவில்லை? அடே வாயிலுக்கு இருக்கிற தண்ணியைத்தானே புழுங்குறோம். யாருக்கு விளங்க போகுது நான் கள்ள நோம்பா நல்ல நோம்பாண்டு? குடிப்போமா? இல்லைங்க. ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். சஹருக்கு ருசியான சாப்பாடு வீட்டில், அந்த சாப்பாடு மிஞ்சிட்டது. 12 மணி, பசிக்குது. குசுனி சமையல் அறைக்கு போய் பார்த்தா சாப்பாடு மணக்குது. தின்னுவோமாங்க? ஒரு பிடி சோறு எடுத்து வாயில போடுவோமா? ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வு ரமலான்ல என்னையும் உங்களை நல்லவர்களா வாழ வச்சுதா இல்லையா? வாழ வச்சுதா இல்லையா? அந்த ரமலானில் இருக்கிற அதே அல்லாஹ் ரமலான் முடிந்த பிறகு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அது ஷவ்வால் மாதமும் சரி, துல்ஹிஜ்ஜா மாதமும் சரி, ரபியுல் ஆகிரும் சரி, ரஜபு ஷஅபானும் சரி, ரமலானில் என்னை பார்த்த ரப்பு அடுத்த ரமலான் வரைக்கும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இங்க பெற்ற பயிற்சியை அடுத்த ரமலான் வரைக்கும் கொண்டு போனா இதுதான் ரமலானை பயன்படுத்திய மனிதர்களுக்குரிய அடையாளம். இப்படிப்பட்ட தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கையை நான் ரமலானுக்கு பிறகும் தொடர்வேன் என்ற மனிதர்களால தான் என்னை நல்லவனா வாழ வச்ச ரமலான் போகுதேன்னு கவலைப்படலாம். ஷவ்வாலோட சுபகும் இல்ல, ஷவ்வாலோட குர்ஆனுக்கும் எனக்கும் தொடர்பு இல்ல, ஷவ்வாலில அல்லாஹ் இல்லன்ற மாதிரி உள்ள பாவம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம்டா. நானும் நீங்களும் ரமலான் போவதை வைத்து, ரமலான் பிரியாவிடை பெறுவதை விட்டு கவலைப்படுறதுக்கு தகுதியற்றவர்களுங்க. எனவே ரமலானுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஆழமான ஒரு பயிற்சி என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ஹலாலை விடுவதற்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்ற உணர்வுதான் காரணம் என்றால், ரமலானில் எங்களை பார்த்த அல்லாஹ் ரமலான் முடிந்த பிறகும் பார்ப்பான் என்று அந்த தொடர் நம்பிக்கை அப்படியே கொண்டு போவோம். நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு இந்த ரமலானிலே பெற்ற பயிற்சி மிகச்சிறந்த ஒரு காரணமாக இருக்கும். ரமலான்லங்க நானும் நீங்கள் எப்படி பயிற்சி தந்தது இஸ்லாம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா கான ஸௌமு யௌமி அஹதிக்கும், உங்களில் ஒரு மனிதர் நோன்பு பிடித்திருந்தால் ஃபலா யர்ஃபுஸ், அவர் பாவமான பேச்சுக்களை பேச வேண்டாம், வலா யஸ்ஹப், பயனில்லாத கூச்சலிடல்களை இட வேண்டாம், வலா யஜ்ஹல், மடையனாக வேண்டாம். இஸ்லாத்துலங்க இந்த மடையனாக வேண்டாம் என்ற ஒரு பண்பை இஸ்லாம் சொல்லுதுங்க. மடையனாக வேண்டாம் என்றால் என்ன? ஒரு காலம் இருந்ததுங்க, விளங்க கஷ்டமான ஒரு காலம் இருந்திருக்கு. உங்களுக்கு முன்னுக்கு நான் மடையனாக எப்படி? நீங்க ஏமாத்துறதை எல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருந்தா மடையன். இஸ்லாம் சொல்லுது நீ மடையனா இருக்கப்படா. உண்மையான ஒரு நோன்பாளி மடையனாக இருக்கக்கூடாது. என்ன முன்னுக்கு வந்தாலும் புத்திய பாவிச்சு யோசிக்கிறவனா இருக்கணும். என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? நம்ம எல்லாரையும் மடையனாக்குற ஒரு கலாச்சாரம் நம்ம சமூகத்தில் இருக்குது. என்னங்க? என்ன அது? சினிமா கலாச்சாரம் எங்களை மடையனாக்குதா இல்லையா?
3 மணித்தியாலும் அவன் மாச சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. 3 மணித்தியாலும் ஒரு படத்துல அவன் அடி வாங்குறான், முகத்துல ரத்தம் வடியுது, பல்லு உடைஞ்சி கீழே விழுகுது. நம்ம உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறோம், அடி வாங்குறோம். மடையனா இல்லையா? நாங்க மடையனா இல்லையாங்க? நல்லா தெரியும் அவனுக்கு ரத்தம் வடியவும் இல்லை, பல்லு உடையவும் இல்லை, அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகவும் இல்லை. நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டு கவலைப்படுறோம், மூளையை இறக்கி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் சொல்லுது, நீ அடுத்தவண்ட முன்னுக்கொண்ட மூளையை அடகு வைக்காதே. அன்பார்ந்தவர்களே, பட நடிகை என்னங்க பண்றான்? ஒரு படத்துக்காக தண்ட முடியிட டிசைன் எல்லாம் மாத்தி மாத்தி வெட்டுறான், தாடியிட டிசைன் எல்லாம் மாத்தி மாத்தி வெட்டுறான். நமக்கு நல்லா விளங்குது இவங்க படத்துக்காக சல்லிக்காகத்தான் இப்படி செய்யறான். நம்ம என்னங்க செய்யறோம்? நம்மட உண்மையான வாழ்க்கையில் அந்த மாற்றங்களை கொண்டு வரோம். மூளையை நாங்க கலட்டி வைக்கலையா? பைத்தியக்கார மாதிரி செய்யப்படுறவங்க தலைமுடிய பைத்தியக்கார. நம்ம சின்ன புள்ள காலத்துலங்க தலைமுடிய வாராம தலைமுடிய கொடையா வச்சுக்கிட்டு இருந்தா பைத்தியக்காரன்னு தான் சொல்லுவோம். என்னப்பா வெட்டுறதுக்கு நேரம் கிடைக்கலையான்னு தான் கேட்போம். என்னப்பா பாபர் கிடைக்கலையா, செலூன் கிடைக்கலையான்னு தான் கேட்போம். இப்ப அப்படி இருக்கிறது தான் டிசைனா இருக்குது. யாருங்க எங்கட மூளையில வேலை பார்த்தது? எங்களை மடையனாக்கினது யாரு? இந்த சினிமா கலாச்சாரங்களும் நாடக கலாச்சாரங்களும். நாடகங்க மாமியும் மருமகனும் உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நாடகத்துல மாமி மருமகளுக்கு அநியாயம் செய்யறா, இங்க மாமி உட்கார்ந்துக்கிட்டு அழுகிறா. இவளோட வாழ்க்கையில மாமிக்கு சுத்தமா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவ இல்லையா? நடக்குது இல்லையா? நாடகத்துல மருமகள் கொடுமை நடக்குது, இங்க மாமி உட்கார்ந்துட்டு பாரேடி இந்த பொம்புளைய, இந்த கிழவி மருமகளுக்கு செய்யற அநியாயத்தை பாருன்னு இங்க மாமி புட்டுவத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அழுகிறா. இவள்ட மருமகள் சொல்ற இந்த மாமியோட நான் வாழ மாட்டேன்னு ஓடுறா. நடக்குதா இல்லையாங்க? என்ன நான் சொல்ல வரேன் தெரியுமா? எங்களை அறியாம எங்களை மடையனாக ஆக்கி வச்சிருக்குது. தாராளமா நடக்குதுங்க. நிறைய உதாரணம் சொல்லலாம். கிழவனுங்க ஒரு பட நடிகன், நம்ம காலத்து பட நடிகன் ரஜினிகாந்த். அவன் சுத்த கிழவன், ஒரு தள்ளு தள்ளி விட்டா விழுந்துருவான். வேகமா போற ட்ரெயினை இவர் நடந்து போய் பிடிப்பாராம். நம்மளும் ஆச்சரியமா உட்காந்து பார்க்கிறோம்னா என்னங்க அர்த்தம்? மூளையை கலட்டி இங்கல வச்சுட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? உன்ட புத்திய நீ இழக்காதே. உண்மையான நோன்பாளிண்டா உன்ட புத்திய நீ இழக்க கூடாது. இந்த படங்களும் நாடகங்களும் இந்த ரெஸ்லிங் போன்ற விளையாட்டு கலாச்சாரங்களும் எந்த அளவுக்கு மனிதனை மாடாக்குகிறது, மடேனாக்குகிறது என்று பேசினா அது ஒரு தனித்தலைப்பாக பேசலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எப்படிப்பட்ட மனிதனை உருவாக்குகிறது தெரியுமா? புத்தி சிந்தனையுள்ள நல்ல யோசிக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குகிறது. மடையனாக கூடாது, பாவமான பேச்சுக்களை பேசக்கூடாது, பயனற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது, மடையனாக கூடாது. இன்னொன்று என்னங்க சொல்லிச்சது? ஒரு நோன்பாளியோடு இன்னொரு மனிதன் சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி, நான் நோன்பாளி, நான் திருப்பி அடிக்க மாட்டேன். ஏசி கொண்டு வந்தா நான் நோன்பாளி, நான் நோன்பாளி, திருப்பி ஏச மாட்டேன். இந்த பயிற்சியை நோன்பு தந்திச்சா இல்லையாங்க? நோன்புட ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் படிச்சிருப்போம் நாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எதுக்கு தெரியுமா இந்த பயிற்சி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஸ்லிம், முஸ்லிம் என்று சொன்னால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதவன் தான் முஸ்லிம் என்றாங்க ரசூலுல்லாஹ். நோன்பு தார பயிற்சி என்னங்க? அடிச்சவனுக்கே திருப்பி அடிக்க மாட்டேன், ஏசினவனுக்கே திருப்பி ஏச மாட்டேன் என்றா. நோன்பு முடிஞ்ச பிறகு சும்மா இருக்கிற முஸ்லிமோட சண்டைக்கு போகலாமா? சும்மா இருக்கிற முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யலாமா? முடியாதுங்க. அப்படியானால் ரமலானுடைய நோன்பு உருவாக்க விரும்புகிற மனிதர்கள் யார்? தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாத உண்மையான முஸ்லிம்கள் உருவாக வேண்டும். அதற்கு ரமலான் தந்த பயிற்சி தான். நீ அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்க மாட்டேன், நான் நோம்பாளி, நோம்பாளி.
நீ ஏசினாலும் நான் திருப்பி ஏச மாட்டேன். நான் நோன்பாளி, நான் நோன்பாளி. அல்லாஹு அக்பர். இந்த அற்புதமான பயிற்சியை நோன்பு தருவது எதுக்கு தெரியுமா? நோன்புல நல்ல பிள்ளையாயிரு, நோன்பு முடிஞ்ச போறோம் நாசமா போன்றதுக்கு அல்லங்க. நோன்பிலே பெறுகின்ற இந்த அற்புதமான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு அடுத்த ரமதான் வரைக்கும் பயணிக்க வேண்டும். அடுத்த ரமதான் ஆக போலங்க குறைஞ்சி 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 ஈமான் பலவீனப்பட்டுடும். படைச்சவன் ரப்பு நாடினா எங்கட மௌத்துக்கு முன்னால இன்னொரு ரமலானை தந்து எங்கட ஈமான கூற்ற பாக்கியத்தை தருவான். அது வரைக்கும் இந்த ரமலான்ல பெற்ற பயிற்சிகளோட நாங்க போவோமுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மல்லபுரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு என்று சொன்னாங்க. ஒருவன் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், பொய் பேசுவதை விடவில்லை, பொய்யான நடவடிக்கையை விடவில்லை என்றால் அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள். அடே பசிச்சிருக்கிறோமே, தாகிச்சிருக்கிறோமே, அர்த்தம் என்னங்க? பசிக்க வைக்கணும், தாகிக்க வைக்கணும்ன்றதுக்கு அல்லாஹ்வுக்கு நோக்கமே கிடையாதுங்க. நீ அல்லாஹ்வுக்காக பசிச்சிருக்கிறியா? பொய் பேசுறதை விடு. அல்லாஹ்வுக்காக தாகிச்சிருக்கிறியா? ஏமாத்துறதை விடு, பொய்யான செயற்பாடுகளை விடுன்னு அல்லாஹ் 29-30 நாள் எங்களுக்கு பயிற்சியை தந்திருக்கிறான். ரமலான் முடிந்த பிறகு நான் யார் தெரியுமா? ரமலான் உருவாக்கிய மனிதன். நான் பொய் பேச மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன், என்னுடைய நாவினால யாருக்கும் துரோகம் இழைக்க மாட்டேன் என்கிற உண்மையான நோன்பாளிகளாக ஷவ்வால் மாத ஆரம்பத்திலிருந்து என்னாலும் உங்களாலும் வாழ முடியுமாக இருந்தால் நாங்கள் தான் ரமலான் உருவாக்கிய மனிதர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இந்த ரமலானிலே நாங்கள் பெற்ற பயிற்சிகளும் பாடங்களும் அடுத்த ரமலான் வரைக்கும் வர வேண்டும். இந்த ரமலான்ல இஸ்லாம் எங்களுக்கு தந்த இன்னொரு பயிற்சி என்னங்க? என்ன பயிற்சிங்க? சஹர் உணவு. 30 நாளும் சஹர் சாப்பாடு. 29 நாள் சாப்பிட்டோங்க. சில பேர் 30 நாள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் சஹர் சாப்பிட போறோம், அப்படித்தானே? எதுக்குங்க இந்த பயிற்சி? இஸ்லாம் சாப்பிடவா பழக்கிச்சது? இஸ்லாம் தின்றதுக்கா பழக்கிச்சது? இல்லை. பல தடவை பேசி இருக்கிறோம் நாங்கள். அன்பாண்டவர்களே, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹர் நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நல்ல மனிதர்களோட பண்பு. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? உன்னையால தஹஜ்ஜுதுக்கு எழும்ப முடியாதுன்னு சொல்றாய், உன்னையால சஹர் நேரம்டா என்னான்னு தெரியாது அடுத்த 11 மாசத்திலையும். இப்படிப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் 1 மாத காலம் சுபஹுடைய அதானுக்கு முன்னால 1 மணித்தியாலத்துக்கு முன்னால எழுப்பி, மனிதா உனக்கு எலும்பேலுமப்பா, உனக்கு சகர தெரியுமப்பாண்டு சாப்பாட்டை காட்டி ஒரு பிராக்டிஸ் தந்தான்ல, ஒரு பயிற்சி தந்திருக்கிறான். எதுக்கு தெரியுமா? ரமலான் முடிஞ்ச பிறகு சகருடைய நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை. எதுக்குங்க? எதுக்குங்க? சகருடைய நேரம் இரவின் கடைசி பகுதி, என்னுடைய ரப்பு அடிவானத்துக்கு இறங்குகிற நேரம். ரமலானிலே நான் சாப்பிட்றதுக்கு தான் எழும்பினேன். ரமலான் முடிந்த பிறகு, ரமலான்ல நான் நல்ல பயிற்சியை பெற்றிருக்கிறேன். இப்போ ரமலான் முடிஞ்ச பிறகு சுபஹுக்கு முன்னால ஒரு அரை மணித்தியாலங்க, ஒரு 15 நிமிஷமுங்க முன்னால எழும்பி wudu எடுத்துக்கிட்டு வந்து ஒரு 3 ரக்காத்து வித்திரு அல்லது 1 ரக்காத்து வித்திரு, சுஜூதுல கொஞ்ச நேரம், அத்தஹியாத்துல கொஞ்ச நேரம் படைச்சவன் ரப்போட பேச முடியுமா? உறவு வைக்க முடியுமா? அல்லாஹு அக்பர். இதுக்கு தாங்க சஹர் சாப்பாட்டை இஸ்லாம் சொல்லி தருது. ரமலான் முடிஞ்ச பிறகு படைத்தவன் ரப்போடு பேசுவதற்காக ரமலான்ல 29-30 நாள் சஹர் சாப்பாட்டுக்கு எழும்பூண்டு இஸ்லாம் பயிற்சி தந்திருக்குது. நானும் நீங்களும் ரமலானிலே சஹர் உணவை நேசித்தவர்கள் என்றால், சஹருக்கு எழும்புவதில் இன்பம் கண்டவர்கள் என்றால், அது உண்மையாளர்கள் என்றால், ரமலான் முடிந்த பிறகு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவோமுங்க, சஹர் நேரத்தில் எழும்ப முயற்சி பண்ணுவோமுங்க. ஒவ்வொரு நாளும் எழும்ப முடியாதா? ஒவ்வொரு நாளும் எழும்ப முடியாதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிற அமலில் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இருப்பார்கள் தெரியுமா? ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதா ஸல்லா ஸலாத்தன், ஒரு தொழுகையை தொழுது விட்டால் அஹப்ப அன் யுதாவம் அலைஹா, அந்த அமலை செய்வதில் தொடர்ச்சியாக இருப்பதை தான் விரும்புவார்கள். வகான இதா கலபஹு நௌமுன் அவ் வஜஉன் அன் கியாமில் லைல். முஸ்லிம்ல வர ஹதீஸ், நபிகளார் இரவையில 11 ரக்காத்து தொழுவாங்க. ஒரு நாளைக்கு நபிகளாருக்கு தூக்கம் மிகச்சிட்டுது, எழும்ப முடியல, அல்லது மேல்கை வருத்தம்,
ஏதோ ஒரு சுகம் இல்லை, அதனால சுகையினத்தின் காரணமாக இரவையில எழும்ப முடியலண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையின் தொடர்ச்சியை எந்த அளவுக்கு பேணுவார்கள் தெரியுமா? ஸல்லா மினன் நஹாரி சின்தை அஷரத ரக்அ, பகல் நேரத்தில் 12ஆக தொழுவார்கள் என்று சொன்னாங்க. அட, இரவையில தொழுகிற தொழுகைய பகலையில் என்ன செய்வாங்க? முடியாமல் போனால் அதை பேணுவார்கள் என்ற அளவுக்கு நபிகளார் தொடர்ச்சியாக செஞ்சாங்களாம். எனவே அன்பாண்டவர்களே, ரமலான்ல சஹருடைய நேரத்தில் எழும்பினோமா, இரவு தொழுகையில கவனம் செலுத்தினோமா, ரமலான் முடிந்த பிறகு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவோமுங்க. ஒரு 3 ரக்காத்து தான் தொழலுமா, 1 ரக்காத்து தான் தொழலுமா, தொழுதுட்டு நான் ரமலான் உருவாக்கிய மனிதன் சஹருடைய நேரத்தில் என்ற ரப்போடு பேச போகிறேன், கொஞ்ச நேரம் துவா செஞ்சுட்டு சுபஹுக்கு பாங்கு சொன்ன உடனே சுன்னத்தையும் தொழுதுட்டு சுபகையும் தொழுதுவிட்டு எங்களுடைய நாட்களை ஆரம்பிக்க முடியுமாக இருந்தால் இதுதான் ரமலான் உருவாக்கிய மனிதர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எதற்காக தந்தானுங்க? அஸ்ஸியாமு ஜுன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்புன்றது ஒரு கேடயம். கேடயம் கேடயம்டா எதுக்குங்க கேடயம் தேவை? விரோதி எங்களை தாக்குகிற நேரம் எங்களை பாதுகாப்பதற்குத்தான் கேடயம் தேவை. அப்படித்தானேங்க, அதுக்குத்தானே கேடயம் தேவை. அடே, ரமலான்ல ஷைத்தானை கட்டி போட்டுட்டு எதுக்குங்க கேடயம் தேவை? விரோதி இல்லையே எங்களை வழிகெடுக்க. அன்பாண்டவர்களே, ஷைத்தானை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ் எங்களுக்கு பயிற்சி தருகிறான். நீ என்ன செய்? உன்னை வளர்த்துக்கொள், இறையச்சத்தை வளர்த்து வளர்த்து நீ ஒரு கேடயத்தை உருவாக்கிக்கொள். ஷவ்வால் மாதம் ஆரம்பித்து விட்டால் அந்த ஷைத்தான் வருவான், நீ தொழாதேன்னு ஒரு கல் அடிப்பான். நான் இறையச்சம் உள்ளவன், நோன்பு உருவாக்கிய மனிதன், நான் தொழுகையை விட மாட்டேன். வட்டி எடுன்னு ஒரு கல்லடிப்பான். நான் ரமதானிலே அல்லாஹுவுக்காக ஹலாலையே விட்டவன், நான் வட்டி என்ற ஹராத்துக்கு போக மாட்டேன். கேடயம், இறையச்சம் என்ற கேடயம் நோன்புக்கு தேவையில்லைங்க. நோன்புல அல்லாஹ் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு நீ நல்லவனவான்னு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். இறையச்சத்தை வளர்த்து வளர்த்து அந்த கேடயத்தை உருவாக்கி கொண்டால் நோன்பு முடிந்த பிறகு ஷைத்தான் எங்களை வழிகெடுக்க வருவான். என்னை உன்னால வழிகெடுக்க இயலாது. நான் இறையச்சம் என்ற கேடயத்தை உருவாக்கி இருக்கிறேன். இப்பொழுதோ நான் நல்லவனாக வாழ்வேன். மனிதன் ஈமானிய பலவீனம் சில நேரத்தில் ஏற்படலாமுங்க. அது குறைஞ்சி 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 போனாலும் நாங்கள் கூட்டிக் கொண்டே போவோம். நான் ரமலான் உருவாக்கிய மனிதன், நான் ரமலான் உருவாக்கிய மனிதன் என்கிற அந்த சிந்தனையோடு வாழ்வோமுங்க. அந்த நிலையில மௌத்தா போனா என்னங்க அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சுவர்க்கத்துக்கு ஒரு வாயில் இருக்குது. யுகாலு லஹு ரையான், அதற்கு ரையான் என்று பெயர் சொல்லப்படும். அந்த வாயிலால நோன்பாளிகள் தான் அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகள் சுவனம் நுழைந்து விட்டால் அந்த வாயில் மூடப்படும் சொன்னாங்க. இது ரமதான்ல மௌத்தா போற மனுஷனையாக்க குறிக்கும்? இல்லைங்க, இல்ல. ரமதான்ல உருவாக்கின நோன்பாளிகள் தான் அடுத்த நோன்புக்கு முன்னால எப்பயோ ஒரு நாள் மௌத்தா போக போறாங்க. நாங்கள் ரமதான் உருவாக்கிய உண்மையான நோன்பாளிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அடுத்த ரமதானுக்கு முன்னால எந்த நாள்ல மௌத்தா போனாலும் நாங்க ரமதான் உருவாக்கிய நோன்பாளிகளுடைய வாழ்க்கையை ஷவ்வாலிலும் துல்கஅதாவிலும் துல்ஹிஜ்ஜாவிலும் முஹர்ரத்திலும் சஃபரிலும் ரபியுல் அவ்வலிலும் ரபியுல் ஆகிரிலும் ஜுமாதல் ஊலா ஜுமாதல் ஆகிரா ரஜபு ஷஅபான் இந்த 11 மாத காலத்திலும் நோன்பாளியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் எந்த நிமிஷம் மௌத்தா போனாலும் நாங்கள் நோன்பாளி என்ற வாயிலினால் அழைக்கப்படுவோம். ரையான் என்ற வாயிலுக்கு சொந்தக்காரர்களாக இருப்போம். இந்த பாக்கியம் ரமலானோடு இபாதத்துக்களை நிறுத்தி கொண்டவர்களுக்கு, ரமலானோடு இறையச்சத்துக்கு முற்றுப்புள்ளி கொடுத்தவர்களுக்கு, ரமலானோடு நல்ல காரியங்களை நிறுத்தி கொண்டவர்களுக்கு கிடைக்க போறது இல்லைங்க. அவங்க ரமலான்ல மட்டும்தான் நோன்பாளி. நாங்க அப்படி இல்லைங்க, நாங்க அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயந்து கொள்ளுங்கள். அந்த இறையச்சத்தை உருவாக்குறதுக்கு தான் ரமலான். எப்படிங்க பயந்தோ? வீட்டு சமையலறையில இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான், இறைச்சி துண்டை எடுக்கல, அப்படித்தானே? அசருக்கு பின்னால கஞ்சி கோப்பைக்கு பக்கத்துல இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான், ஒரு புடி குடி. இதுதாங்க சரியான இறையச்சம். இந்த இறையச்சத்தை எல்லா நாட்களிலும் வைத்துக் கொள்வோம். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறானே என்றால் எந்த வினாடி, எந்த செகண்ட், எந்த
நிமிடம் மரணம் வந்தாலும் நான் முஸ்லீமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக மரணிப்பேன் என்கிற அந்த வாழ்க்கையை போன்றுதான் நான் ரமதான் உருவாக்கிய மனிதன். நான் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான நோன்பாளி. அடுத்த ரமதானுக்கு முன்னால நான் எந்த வினாடியில மௌத்தா போனாலும் நான் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான நோன்பாளி தந்த நோன்பாளி பெற்றுக்கொண்ட அந்த பயிற்சியுடைய வாழ்க்கையை வாழ்வேன் என்று வாழ்ந்தால் எப்ப மௌத்தா போனாலும் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியானவர்களாக மாறலாம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமதானை தந்த அல்லாஹ் எங்களுக்கு எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு பயிற்சி தந்தான், பாவங்களிலிருந்து ஒதுங்குவதற்கு பயிற்சி தந்தான். நாங்கள் அதிகம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், யா அல்லாஹ் இந்த ரமதானிலே இறையச்சத்தை அடைந்து கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்துடு. இந்த ரமதானின் மூலம் இறையச்சத்தை அடைந்து கொண்டு அடுத்த ரமதான் வரைக்கும் இறையச்சம் உள்ளவர்களாக வாழுகிற பாக்கியத்தை தந்துடு. இந்த ரமதான்ல நான் என்னென்ன இபாதத்துக்களை எல்லாம் செய்தேனோ அந்த இபாதத்துக்களை எல்லாம் முடிந்த அளவு அடுத்த ரமதான் வரைக்கும் செய்யற பாக்கியத்தை தாண்டு அல்லாஹ்ட்ட நிறைய துஆ கேட்போமுங்க. அல்லாஹ்ட தூதரே கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பி விடுகிற இறைவா, சப்பித் கல்பி அலா தாஅதிக, உனக்கு வழிபடுவதில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துன்னு கேட்டாங்கங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டி விடுகின்ற இறைவா, சப்பித் கல்பி அலா தீனிக, ஏண்ட உள்ளத்தை உண்ட மார்க்கத்துல உறுதியாக்கி வச்சிருந்து துஆ கேட்டாங்க. ரமதான்ல என்னை நல்லவனா வாழ வச்ச ரப்பே, ரமதான் முடிஞ்ச பிறகும் நல்லவனா வாழ்ற பாக்கியத்தை தா ரப்பே, ரமதான்ல 5 நேரமும் தொழுகிற பாக்கியத்தை தந்த ரப்பே, ரமதான்ல ஒரு தடவை குர்ஆனை முடிக்கிற பாக்கியத்தை தந்த ரப்பே, ரமதான் முடிஞ்ச பிறகும் 5 நேரம் தொழுகிற குர்ஆனை ஓதுகிற பாக்கியத்தை தா ரப்பேன்னு இந்த உறுதிக்கு கேளுங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றானே, ரப்பனா எங்கள் இறைவா, லா துஸிகு குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர் வழியை காட்டிய பிறகு மீண்டும் எங்கட உள்ளத்துக்கு வழிகேட்ட தந்துடாதே. ரமலானை தந்த இறைவா, எங்கட உள்ளத்துக்கு இறையச்சத்தை தந்தாய், ரமலான் முடிந்த பிறகு மீண்டும் என்ன செய்து விடாதே, எங்களை சைத்தானுடைய வழியில போக வச்சிடாதே ரப்பே, எங்கட உள்ளத்தை உறுதிப்படுத்திடு, உனக்கு கட்டுப்பட்டு வாழ்ற பாக்கியத்தை தந்துடுன்னு அந்த ரப்பு கிட்ட நாங்க செஞ்ச அமல்களை உறுதியாக செஞ்சு கொண்டு போறதுக்கும், செய்த அமல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவதற்கும் படைத்தவன் ரப்பிடத்தில் அதிகம் அதிகம் துஆ கேட்டுக்கொண்டு ரமதானில் பெற்ற பாடங்களையும் ரமதானில் பெற்ற பயிற்சிகளையும் அடுத்த ரமதான் வரையில் முடிந்த அளவு எடுத்து செல்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட இந்த பயான் நிகழ்ச்சி ரமதானுடைய 30 நாட்களும் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய ஒரு கருணை, அல்லாஹுடைய ஒரு அருள், அல்லாஹுடைய ஒரு உதவி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை மனிதர்களாக எங்களால் நடத்த முடியாது. அல்லாஹ்ட பெரிய ஒரு அருளால் எந்த விதமான பிரச்சனைகள், தடைகள், தங்கடங்கள் இல்லாமல் மிகச் செழிப்பாகவும் திருப்திகரமாகவும் அல்லாஹ் செய்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த நல்ல அமற்களை செஞ்ச எங்களுக்கும் செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயனடைந்தவர்களுக்கும் அல்லாஹ் எங்களுடைய நல்ல காரியங்களை கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த துஆவை நாங்கள் கேட்போம், எப்பொழுதும் கேட்கணும். அடுத்தது இன்றைக்கு இது கடைசி பயான், இந்த வருடத்துக்கான ரமலான் கால நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் இனியும் இது மாதிரி ஒரு ரமலானில் எனக்கும் உங்களுக்கும் உயிர் வாழ்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தால் இது போன்ற நிகழ்ச்சிகள் அடுத்த ரமலானில் நடக்கும். சின்ன கேள்வி, ஆஃபீஸை வந்து வைக்க முடியுமான்னு. கர்ப்பிணி பெண்கள் சூரா யூசுப், சூரா லுக்மான், சூரா மரியம் இம்மூன்று சூறாக்களையும் ஓதி வந்தால் பிறக்கின்ற குழந்தைகள் ஹாஃபில்களாக உருவாகும் என ஒரு பயானில் கூறினார்கள். இதற்கு ஹதீஸில் ஆதாரம் உள்ளதா? இப்படி பார்த்தா எல்லா ஹாஃபில்களுக்கும் என்ன செய்யணும்? எல்லா ஹாஃபில்களுக்கும் ஹாஃபில்கள் பிறக்கணும். ஏன்னா எல்லா ஹாஃபில்களும் இந்த 3 சூறாவையும் பாடமாக்கி வச்சிருக்கிறாங்களே, இப்போ அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் ஹாஃபில்களாக தான் பிறக்கணும். சஹாபாக்களோட வரலாற்றுலையும் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஹாஃபில் 7 வயசுல குர்ஆனை முடித்தாங்க. இமாம் புகாரி இமாம் 10 வயசுல முடித்தாங்க. சந்ததியே இல்லை அவங்களுக்கு.
விளங்கிச்சா? எனவே இது எந்த ஆதாரத்துக்கும் இல்லாத குர்ஆன் சுன்னாவின் மீது பொய் சொல்கிற கலாச்சாரம். இப்படி ஒரு செய்தி வந்தால் இதை பரப்பாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹத்தஸ அன்னி மன் தஅம்மத அலைய கதிபன், என் மீது யார் வேண்டுமென்று ஒரு பொய் சொல்கிறாரோ ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும்னு சொன்னாங்க. உலகத்தில் இருந்து கொண்டு நரகத்தில் சீட் புக் பண்ணுற வேலை இது. அல்லாஹ்வுடைய தூதர்ல போய் சொல்றது. எனவே குர்ஆன்ல சூரா யூசுப், சூரா லுக்மான், சூரா மரியம் ஓதினவங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல காட்டி தரவும் இல்லை. அவங்க சொல்லாத ஒரு சிறப்பை யாராவது சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தகவலை யாராவது பரப்பினால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொன்ன குற்றம் கிடைக்கும். அது மறுமையில நிரந்தர நரகத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்படி ஒன்று கிடையாது. குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்குது. அந்த 114 சூறாக்களையும் ஒரு ஓர்டர் வச்சு ஓதுங்க. சூரத்துல் ஃபாத்திஹால ஆரம்பிச்சா சூரத்துல் நாஸ் வரைக்கும் ஓதுங்க. சிறப்புகள் சொல்லப்பட்ட சூறாவை சுருக்கமா சொல்றேன். சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், அதுல வரக்கூடிய ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்கராட கடைசி 2 வசனம் ஆமனர் ரசூல், சூரா ஆல இம்ரான்ட கடைசி 10 வசனம், அதுக்கு பின்னால சூரத்துல் கஹ்ஃபுட ஆரம்ப 10 வசனம், சில அறிவிப்புகளை கடைசி 10 வசனமும் வந்திருக்குது. அதுக்கு பின்னால குல் சூறாக்கள் 3 பாதுகாப்பு தேடி ஓதுறது. அது இல்லாம அலிஃப் லாம் மீம் சஜதா இருக்குது, தபாரக்கல்லதி சூரா இருக்குது. இந்த ரெண்டுக்கும் தூங்குறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கன்னு ஒரு செய்தி வருது. அது ஓரளவுக்கு பலம் இருக்கிறன்ற அளவுக்கு உள்ள செய்தி. அதுல அறிவிப்பாளர் தொடர்ல நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்குது. ஹசண்ட தரத்துக்கு வர முடியுமான அளவுக்கு உள்ளது. இது இல்லாம சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் ஜின்னு, சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் துஹான், இதுக்கெல்லாம் நிறைய சிறப்புகள் சொல்லுவாங்க. எதுக்கும் சஹீஹான செய்திகள் வரல. சூரத்துல் கஹ்ஃப் பொறுத்த வகையிலங்க ஒரு கிழமை ஓதினா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிரகாசம் கிடைக்கும் உண்டு ஒரு செய்தி வருது. அது ரசூலுல்லாஹுடைய கூற்றாக வரக்கூடிய செய்தி பலவீனம். எதுங்க? கஹ்ஃப ஓதினா இருக்கிற சிறப்பு, ரசூலுல்லாஹ்வை தொட்டு வந்திருக்கிற செய்தி பலவீனம். சஹாபாக்களை தொட்டு நினைக்கிறேன் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொட்டு வந்திருக்கிற ஒரு செய்தி இருக்குது. அது அவங்களோட கூற்றாக வந்திருக்குது. அது சஹீஹா இருக்குது. தாங்க கடைசி இது அல்லாஹ் அக்பர். கேட்டிருக்கிறாங்க சர்வதேச பிறை, உள்நாட்டு பிறை. வெளிநாட்டில் நோன்பு பிடிப்பது போன்று நோன்பு நோக்கிறார்கள், அது சரியா? பிடிக்கலாமா? தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சவுதி முறைப்படி நோன்பு நோக்கலாமா? பெருநாள் கொண்டாடலாமா? நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை எங்களோட ஒரு பயானில் நான் அந்த கருத்து வேற்றுமை சம்பந்தமாக குர்ஆன் சுன்னாலத்தான் தீர்வு தேடணுன்ற சம்பந்தமாக பேசுகிற பொழுது சுருக்கமாக சொல்லியிருந்தேன். இந்த உலகத்துக்கு ஒரு பிறையா அல்லது நாட்டுக்கு நாடு, பிரதேசத்துக்கு பிரதேசம் பிறையான்றதில் அன்றைய காலம் தொட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 600 காலப்பகுதியில் வந்த இமாம் நவவி ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவங்க, இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. பேசுகிற நேரம் அவங்க சொல்கிறாங்க, உலகம் ஒரு பிறையில் ஒன்றுபடுவது சாத்தியமானது தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சமூகம் உடைஞ்சி போயிருக்குது, நாடு நாடாக பிரிஞ்சு போயிருக்குது, சாத்தியம் இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. சவுதி புறகண்டா சொல்லுது, நாங்கள் எங்கட புறையை உங்களுக்கு தரமாட்டோம், எங்களுக்கு பரிச்சை கேளுமா? அவன் கண்டா எங்களுக்கு சொல்கிறானே இல்லை, என்ன பண்ணுறது? அப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் ஹதீஸுகளை பார்க்குற நேரம் 2 பக்கத்துக்கும் முடிவெடுக்க இயலுன்ற அளவுக்கு தான் ஹதீஸ்கள் இருக்குது. மனுஷன் நடவடிக்கை இப்படி 2 கோணத்தில் இருந்தாலும் ஹதீஸுகளை பார்க்குற நேரம் 2 பக்கத்துக்கும் இருக்குதுங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூமு லிருயதிஹி வஅஃப்திரு லிருயதிஹி. என்ன? நீங்கள் நோம்ப புறைய கண்டு நோம்பு பிடிங்க, புறைய கண்டு நோம்ப விடுங்க. இது முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டதா அல்லது சவுதிக்கு வேற, இந்தியாவுக்கு வேறன்னு சொல்லப்பட்டதா? முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டது பொதுவாக வந்திருக்குது. சரி, இது மாதிரி அர்த்தத்தில் தான் நிறைய ஹதீஸ் வருதுண்டா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய காலத்தில் அவங்களோட மாணவர் குரைப் என்ன பண்ணுறாரு, முஆவியா ரலியல்லாஹு அவங்களோட இடத்துல இருக்கிறார். நோன்பு ஆரம்பிக்கிற நேரம்
அவர் அப்படியே அவரோட வேலையை முடிச்சுட்டு மதீனாவுக்கு வாராரு நோன்பு முடிகிற நேரத்தில். அப்போ வெள்ளிக்கிழமை நாள், புற பார்க்க வேண்டிய நாள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் நோன்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளிக்கிழமை புற பார்த்தாங்க, அவங்களோட புறப்படி இன்றைக்கு என்ன 29 நாங்கள் புறப்பேற்க வேண்டிய நாள் இல்லையே, நாங்கள் எங்கட புறப்படித்தானே பார்ப்போம். யாருங்க சொல்றது இது? ரசூலுல்லாஹ்ட மஜ்லிஸ்ல கல்வி பயின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நீங்கள் முஆவியாட புறையை எடுக்க மாட்டீங்களா? இல்லை, நாங்கள் எங்கட புறையத்தான் எடுப்போம். இப்படித்தான் ரசூலை எங்களுக்கு காட்டி தந்தாங்க. வந்திருக்கிற ஹதீஸெல்லாம் என்னங்க சொல்லுது? நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கண்டா யாருங்க? முஸ்லிம். எனவே உலக முஸ்லிம்களை குறிக்கும். இங்கே இப்னு அப்பாஸுடைய செய்தியை பார்த்தா முஆவியாட புற அவருக்கு, எங்கட புற எங்களுக்கு. ஆயிஷா நஹி யாருங்க? ரசூலுல்லாஹ்ட மனைவி. அவங்க அரஃபாவுடைய நாள் மதீனால இருக்கிறாங்க. அரஃபா எங்கெங்க இருக்குது? மக்காவுல இருக்குது. மதீனால இருந்துகிட்டு சொல்றாங்க, ஒரு கஞ்சி, ஒரு சவீக்குன்னுவாங்க, ஒரு மாவு கலந்த கஞ்சி. இந்த கஞ்சை கொடுக்குறாங்க மஸ்ரூக், அவங்களோட மாணவனுக்கு இதை குடியின்னு கொடுக்குறாங்க. இது மக்காவுடைய அரஃபாவு நாளா இருக்குமோன்னு எதிர்பார்க்கப்படுற நாள்ல அவர் சொல்றாரு, நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா இது அரஃபாவுடைய நாளா இருந்தா. ஆயிஷா சொன்னாங்க, அவங்களோட அரஃபா அரஃபாவுக்குங்க, எங்களுக்கு அரஃபா இல்லை, குடி. எப்படிங்க விளங்குறாங்க? அவங்களுக்கு அரஃபா அவங்களுக்கு, எங்களுக்கு அரஃபா எங்களுக்கு. ஹதீஸுகளை எல்லாம் பார்க்குற நேரம் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை குறித்து சட்டம் சொல்வது போல விளங்குது. அந்த ஹதீஸுகளை எங்களுக்கு அறிவிப்பு செஞ்ச சஹாபாக்களோட ஃபத்துவாக்களை பார்க்குற நேரம் புறையில் ஏதோ வித்தியாசம் இருக்கிற மாதிரி விளங்குது. அல்லாஹு அலம். ஆய்வு பண்ணுற நேரமுங்க 2 பக்கமும் என்ன பண்ணுது? சாஞ்சி நிற்கிற அளவுக்கு தான் அல்லாஹ் பயந்த உலமாக்களால் விளங்க முடியுது. எனவே இதில் 2 மாதிரி விளங்கேலும்ன்ற ஒரு நியதி அல்லாஹ் வச்சிருக்கிறான் போல. அல்லாஹ் போதுமானவன். ரசூலுல்லாஹ் என்னங்க சொன்னாங்க? ஒரு மார்க்க தீர்ப்பளிக்கிறவர், ஒரு சட்ட தீர்ப்பளிக்கிறவர் அல்லாஹ்ட வேதம் அல் குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் வச்சு ஆய்வு பண்றாரு, இஜ்திஹாது பண்றாரு. அவர் சரியாக முடிவெடுத்தால் அவருக்கு 2 கூலி கிடைக்கும். அவர் தவறாக முடிவெடுத்தால் 1 கூலி கிடைக்கும். எனவே இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுகிற அறிஞர்களுக்கு மத்தியில் தான் இந்த 2 கருத்து இருக்குது. அடுத்தவங்களை பொறுத்த வகையிலங்க அடுத்த ஜமாத் அந்தந்த ஊர்படி அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தரிக்கத்து சமூகம் நாங்கள் இன்னொட விளங்கிக்கணும். இந்த இன்டர்நேஷனல் பிரச்சனை ஏதோ இந்த வஹாபிகளாலையும் தொகுதிக்காரனால வந்த பிரச்சனை விளங்கி வச்சுக்கிறாங்க. இல்லைங்க, இல்லை. இந்த இந்தியாவோட அதிராம்பட்டின வரலாறு எடுத்து பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் இலங்கை படை எடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ அது இன்டர்நேஷனல் தான். அது ஸ்ரீலங்கா நேஷனலோடு கிடையாது. வெளிநாட்டுக்கு போய் எடுத்திருக்கிறோம். இலங்கைங்க, இலங்கையில் புகாரி தக்கியான்னு ஒன்று இருக்குதுங்க. அவங்களுக்கு நாங்கள் காவையன்னு சொல்லுவோம். வெள்ளை சாரம், வெள்ளை சேட்டு, சோப்பு தொப்பி போட்டு தான் அவங்க பள்ளிக்கு போவாங்க. அப்படி அவங்கள்ட்ட ஒரு இதொன்று இருக்கு. இவங்கங்க எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து முந்தின நாள் தான் நோம்பு பிடிப்பாங்க. நமக்கும் அவங்களுக்கு மிச்சம் தூரம். அவங்க தென் மாகாண பக்கம், நம்ம மத்திய மாகாண பக்கம். இப்போ நமக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க முந்தி நோம்பு பிடிக்கிறவங்க. அவங்க யார் எவருன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம பெரிய ஆளாவே இந்த உலகத்துல இந்த 2 ஜாதி புற இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.